வணக்கம். ஜெய்ஹிந்த். பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நேத்து நாட்டு மக்களுக்கிடையே உரையாற்றினாரு. அந்த உரை எதுக்கானது பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி குறைப்பு. அத பற்றின ஒரு பார்வை தான். அத கண்டிப்பா அரசியலாக்குவாங்கன்னு கேட்டா, எல்லா கட்சியும் அரசியலாக்குவாங்க. ஒரு மக்களுக்கு நல்ல விஷயம் நடந்து போயிட்டா, அத கண்டிப்பா அரசியலா ஆக்குவாங்க. அதை ஒட்டி தான் இருந்ததா நான் பார்க்குறேன். கண்டிப்பா மக்களுக்கு என்னோட தீபாவளி பரிசு அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. பட் ஜிஎஸ்டி யார் கொண்டு வந்திருந்தா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நான் விருப்பப்பட ஆசைப்படுறேன். பட் ஆனா இந்த ஜிஎஸ்டி குறைப்பு அப்படிங்கிறது உண்மையிலே ஒரு நல்ல விஷயம். எதற்காக இந்த டைம்ல கொண்டு வராங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இந்த டைம் தான் மிக முக்கியமான டைம். ஏன் அப்படி சொல்றேன்னா, இந்த அக்டோபர், நவம்பர், டிசம்பர் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபெஸ்டிவல் சீசன் சொல்லுவாங்க. நீங்க Amazon, Flipkartலாம் பார்த்தீங்கன்னா, இந்த 3 மாசம் தான் பிக் பில்லியன் டேஸா இருக்கட்டும், இல்லன்னா இந்த மாரி அமேசான் டேஸா இருக்கட்டும், இந்த மாரிலாம் போடுவாங்க. நீங்க பார்த்துருப்பீங்க. அதுக்கு காரணம்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 மாசம் தான் ஃபெஸ்டிவல் சீசன்ஸ். ஒரு தீபாவளி, ஒரு கிறிஸ்மஸ், ஒரு நியூ இயர், அதுக்கப்புறம் வர பொங்கல், தெலுங்குல கொண்டாடப்படுற சங்கராந்தி என்னமோ அந்த மாரி நெறையா நிகழ்ச்சிகள் வரனால, இந்த 3 மாசம் பார்த்தீங்கன்னா, பர்ச்சேசிங் எப்பவுமே அதிகமா இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் இதுக்கு இந்த ஜிஎஸ்டி குறைப்பதற்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, திரு ட்ரம்ப் அவர்கள். ட்ரம்ப் எப்புட்றா நம்ம நாட்ல ஜிஎஸ்டி குறைக்கிறதுக்கு காரணமா இருப்பாரு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதற்கு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவரு இந்தியா மேல விதிச்ச 50% வரி. இந்திய பொருட்களுக்கு 50% வரியை யார் மேல வச்சிருக்காங்கன்னா, இந்தியா மேல வச்சிருக்காரு ட்ரம்ப். இதற்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா யுஎஸ்லேருந்து வாங்குறத விட, இந்தியா யுஎஸ்க்கு ஏற்றுமதி செய்ற பொருட்கள் அதிகம். அதாவது இந்தியா வந்து ட்ரேட் டெஃபிசிட் கிடையாது. நம்ம யுஎஸ் தான் நம்மட்ட ட்ரேட் டெஃபிசிட் வச்சிருக்காங்க. அதாவது அவங்கள விட அவங்க வந்து நம்மட்ட வாங்குறது தான் அதிகம். நான் சொல்றது புரியும்னு நெனைக்கிறேன். ட்ரம்ப் அவர்கள் வந்து மோடி அவர்களுக்கு குடுக்க வேண்டியத விட வாங்குறது தான் அதிகம். அப்படிங்கிற பட்சத்தில நம்ம நாட்டுக்கு தான் பயன் பயக்கும். அத வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாரு. அது மட்டும் இல்லாம நீங்க எங்களுக்கு அது பண்ணணும், இது பண்ணணும், எங்களுக்கு எங்ககிட்ட நீங்க கார்ன் வாங்கணும், ஃபெர்டிலைசர் வாங்கணும். அந்த மாரியான பொது பொருளாதார அந்த ட்ரேட் டாக்ல வந்து முன்னேற்றம் ஏற்படாதனாலயும், ட்ரம்ப் அவர்கள் என்ன பண்ணிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா மேல 50% வரி விதிச்சிட்டாரு. இந்தியா மேல 50%, சைனா மேல 50% வரி விதிச்சிட்டாரு. ட்ரம்ப் அவர்கள் நம்ம சொல்றோம், அவர் மேல எவ்வளோ கோவப்படலாம் அவருக்கு தெரியும், மூலக்காரு. ஏன்னா, அவருக்கு தெரியும் ரஷ்யா வந்து யுஎஸ்க்கு போட்டியே கிடையாது. ரஷ்யா பொருளாதாரத்துல எந்த வகையிலுமே யுஎஸ்ஸ சேலஞ்ச் பண்ண முடியாது. பட் இன் ஃபியூச்சர் யுஎஸ்ஸ சேலஞ்ச் பண்ண போறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, சைனாவும், இந்தியாவும் தான். அதற்கேற்றார் பார்த்தீங்கன்னா, இந்தியாவ கரெக்ட்டா குறிபார்த்து அடிச்சிருக்காரு ட்ரம்ப் அவர்கள். இங்க இருக்கிற வலதுசாரிகள் தான் ட்ரம்ப் அவர்கள் பிரசிடென்ட்டா வரும்போது கொண்டாடுனாங்க. பட் இப்போ ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்தியாவுக்கு வினையா இருக்காங்க. சரி, ஓகே, அது அவரோட குறிக்கோள். நம்ம அத பத்தி சொல்ல தேவையில்ல. இப்போ இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்புனால என்னென்ன பயன் அப்படிங்கிறத பார்ப்போம். கண்டிப்பா இந்த 3 மாசத்துல இப்போ ஜிஎஸ்டி வரி குறைச்சனால, ஏற்கனவே இந்த 3 மாசம் பார்த்தீங்கன்னா எஃப்எம்ஜி செக்டார்ல கொஞ்சம் நெறையா பர்ச்சேசிங் இருக்கும். அது மட்டும் இல்லாம இப்ப வரிய குறைக்கிறதுனால இன்னும் பர்ச்சேசிங் அதிகரிக்கும். நம்ம இப்ப அமெரிக்கா நம்ம மேல வரி விதிச்சனால கண்டிப்பா அடுத்த ஒரு 2 குவார்ட்டருக்கு, அதாவது ஒரு 6 மாசத்துக்கு பொருளாதார வளர்ச்சி கொஞ்சம் அடிபடலாம். நம்ம கண்டிப்பா ரெக்கவர் ஆகறதுக்கு டைம் வேணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா, திருப்பூர்ல ஏற்கனவே காட்டன் தொழிற்சாலைலாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் படுத்துருச்சுன்னு கேள்விப்பட்டோம். அதுலேருந்து அவங்க ரெக்கவர் ஆகி மாற்று மார்க்கெட்ட கண்டுபிடிச்சு போறதுக்கு டைம் ஆகும். பட் அது வரைக்கும் நம்ம பொருளாதார வளர்ச்சிய விட்டுறக்கூடாது இல்லையா? அதுக்காக தான் கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா, கன்சியூமர் ஸ்பெண்டிங் அதிகரிக்கணும். அதாவது நம்ம வாடிக்கையாளர் இருக்கக்கூடிய பணப்புழக்கத்த அதிகரிக்கணும். அப்படிங்கிறதுக்காக ஜிஎஸ்டியோட வரிய குறைச்சுட்டாங்க. ஜிஎஸ்டி வரி குறைச்சு நம்ம அரசாங்கத்துக்கு போற விலைகள், அரசாங்கத்துக்கு கிடைக்க வேண்டிய வருவாய் கொஞ்சம் குறைஞ்சா கூட, இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு அதில நல்ல பணப்புழக்கம் இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா, பொருளாதார வளர்ச்சி அந்த கன்சியூமர் ஸ்பெண்டிங் அதிகமா இருக்கிறதுனால பொருளாதார வளர்ச்சி இருக்கும். நம்மட்ட இப்ப உற்பத்தி அதிகமா இல்ல, விற்பனை அதிகமா இல்லனாலும் இங்க பொருளாதாரத்தில, உள்நாட்டு பொருளாதாரத்தில புரட்சி அதிகமா இருந்தா கண்டிப்பா அது பொருளாதாரத்துக்கு பயன்பளிக்கும். நீங்க இது பொருளாதார வல்லுனரா இருந்தா நான் சொல்றது புரியும். நம்ம அதுக்குள்ள ரொம்ப போவேணாம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா, ஃபுட் அண்ட் டெக்ஸ்டைல்ல பார்த்தீங்கன்னா 12% இருந்த ஜிஎஸ்டி 5% குறைச்சிருக்காங்க. இதில என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 3 அடுக்கா இருந்துச்சு. 28%, 18%, 12% இருந்துச்சு. அத 2 அடுக்கா கொண்டு வந்திருக்காங்க. 18% இல்லன்னா 5%. அந்த 18%ல என்னன்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரானிக்ஸ் நீங்க வாங்கக்கூடிய டிவி, ஃப்ரிட்ஜ் அந்த மாரியான பொருட்களா இருக்கட்டும், ஸ்மால் கார்ஸா இருக்கட்டும். ஸ்மால் கார்ஸ்னா என்ன சொல்றாங்கன்னா, செஸ் அந்த -29% சொல்றாங்க. ஸ்மால் கார்ஸ்னா அதுக்கு ஒரு அமௌண்ட் சொல்றாங்க. 4 சீட்டர் ரொம்ப சின்ன கார் இருக்கும்ல, அந்த மாரி கார் தான் சொல்றாங்க. இதில இன்னும் அதே மாரி பார்த்தீங்கன்னா, சலூன் சர்வீஸா இருக்கட்டும், எஃப்எம்ஜியா இருக்கட்டும், இல்ல சினிமா டிக்கெட்டா இருக்கட்டும். சினிமா டிக்கெட்லயே பார்த்தீங்கன்னா, நீங்க லக்ஸூரியா டிக்கெட் வாங்குனா 18% ஜிஎஸ்டி. நீங்க ஒரு நார்மல் பிரீமியம் டிக்கெட் வாங்கினா உங்களுக்கு 5% ஜிஎஸ்டி. இதெல்லாம் சொல்றது புரியும்னு நெனைக்கிறேன். நீங்க டிக்கெட் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதே மாரி பல நல்ல விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெடிசின்ஸ்க்கும், லைஃப் இன்சூரன்ஸுக்கும் 0% ஜிஎஸ்டி. 0%னா ஒரு சில குறிப்பிட்ட மெடிக்கல் உபகரணங்கள் இருக்கு பார்த்தீங்களா? சில மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? மிஷினரீஸ் அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 5% ஜிஎஸ்டி. பட் அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் பொருளுக்கோ இல்லன்னா லைஃப் இன்சூரன்ஸ்க்கோ 0% ஜிஎஸ்டி. இத கண்டிப்பா நாங்க வரவேற்கிறோம். ஏன்னா, ஒருத்தன் வருஷம் ஃபுல்லா கஷ்டப்பட்டு காசு கட்டி ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் வாங்குறான். அது அவன் செத்தானா இப்போ 1,00,00,000 போதுன்னா, நீங்க அதில போய் ஒரு 18% ஜிஎஸ்டி புடிச்சா நல்லா இருக்குமா சொல்லுங்க? ஸோ இது வந்து கண்டிப்பா நல்ல விஷயம். இதனால இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும், மெடிக்கல் கம்பெனிக்கும் கண்டிப்பா நல்லா பயன் பயக்க போகுது. அதுல எந்த மாற்று கருத்துமே இல்ல. அதே மாரி பார்த்தீங்கன்னா, லக்ஸுரி கார்ஸ் எஸ்யூவிஸ் பெரிய கார் இருக்கு பார்த்தீங்களா? எஸ்யூவி காரோ, லக்ஸுரி காரோ அதுக்கான பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா, 50% ஜிஎஸ்டில இருந்து 40% ஜிஎஸ்டியா குறைச்சிருக்காங்க. இதுவும் ஒரு நல்ல விஷயம். ஒரு உண்மையான விஷயம் என்ன தெரியுமா? நம்ம ஊர்ல டொயோட்டாவோ
நீங்க வாங்க போய் இன்னோவா கார் ஒரு 12 லட்சம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் அதோட உண்மையான ரேட்டு 7 லட்சம் தான். 7 லட்சம் இல்ல 6 லட்சம் தான் வரும். பட் ஜிஎஸ்டி, டாக்ஸ், ரோட் டாக்ஸ், அந்த டாக்ஸ், இந்த டாக்ஸ்லாம் போட்டா நம்ம நாட்ல ஒரு லக்ஸுரி கார இன்னும் சூப்பர் லக்ஸுரி கார நம்ம மாத்தி வச்சிருக்கோமே தவிர, மத்தபடி நம்ம நாட்டிலயும் விலை கம்மியா இருக்கலாம். இந்த மாரி ஜிஎஸ்டியோட விலைய குறைச்சிருக்காங்க. இது அங்க அடிச்ச அடியோ நல்ல விஷயமோ, கெட்ட விஷயமோ தெரியல. இது கண்டிப்பா நல்ல விஷயம் தான். இதனால கண்டிப்பா கன்சியூமர் ஸ்பெண்டிங் அதிகரிக்கும். அதனால இந்தியாவோட வளர்ச்சி தடைபடாது. அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் நினைக்கிறதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது. நான் சொல்ற பொருளாதாரம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதே மாரி பார்த்தீங்கன்னா, பல நல்ல விஷயங்கள் சிமெண்ட்டுக்கான பொருளாதார விஷயம்லாம் குறைச்சிருக்காங்க. 40% குறைச்சிருக்காங்க. 18% குறைச்சிருக்காங்க. 5% குறைச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு, இது எப்புட்றா தெரியும்னு கேட்டீங்கன்னா, 22ஆம் தேதி, அதாவது நான் இந்த வீடியோ இன்னைக்கு தான் ஷூட் பண்றேன். இன்னிலேருந்தே நடைமுறைக்கு வருது. தீபாவளிக்கு 1 மாசத்துக்கு முன்னாடியே உங்க பட்ஜெட்ல கண்டிப்பா குறையலாம். கண்டிப்பா இப்ப நீங்க ஒரு கார் வாங்குறீங்க. அது ஒரு ரூ. 1,50,000 ரூ. 1,25,000 குறைஞ்சா நீங்க வேணாம்னு சொல்ல போறீங்க. உங்களுக்கு ஒரு பெரிய கார் வாங்குறீங்க. அது ஒரு ரூ. 2,00,000 ரூ. 3,00,000 குறைஞ்சா வேணாம்னு சொல்ல போறீங்க. இந்த மாரி எல்லா வகையான பொருட்களும் குறையிறதுங்கிறது கண்டிப்பா கன்சியூமர் ஸ்பெண்டிங் அதிகரிக்க தான் போகுது. ஸோ ஹேப்பி தீபாவளி அப்படின்னு நான் சொல்லல. திரு நரேந்திர மோடி அவர்கள் சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு பொருளாதாரத்தில எதிரொலிக்கும் அப்படிங்கிறத நம்ம வருங்காலத்தில அந்த குவார்ட்டரோட ரிசல்ட்ஸ் வரும்போது தான் தெரியும். நம்ம அத பொறுத்து வந்து பார்ப்போம். இது குறித்து உங்களோட கருத்து என்னங்கிறத கமெண்ட்ல தெரிவிங்க. நீங்க இதுவரைக்கும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றி. தயவுசெய்து இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க் யூ.